Hi friends, welcome to CNR English Academy. thumbnail பார்த்துட்ருப்பீங்க. ஓகே, சொல்ல வர விஷயத்தை ரொம்ப குயிக்காக சொல்லிடுறேன். முதல்ல காலையிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேசுனீங்க. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபோ என்னென்னா, நம்ம சிலபஸையும் தாண்டி தயவுசெய்து யாரும் ஒரு பதட்டமோ வச்சுக்காதீங்க. அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க இந்த டைமுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நிறைய ரெக்வஸ்ட்டு டெஸ்ட்டு கொடுங்க, மார்க் டெஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஃப்ரம் த அகாடமிக் சைடு நாங்களும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பார்ட்லேருந்து எஃபெக்டிவாக ஏதாவது பண்ணணும் லாஸ்ட் ஹவர்ஸில் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரியே இப்போ மார்க் டெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் எல்லா யூனிட்டுக்கும் சேர்த்து மொத்தமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கக்கூடிய 15 to 16 டேஸில் ஒரு குயிக் ரிவிஷன். அந்த குயிக் ரிவிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட்டில் இருந்துமே ஃபஸ்ட் யூனிட்டில் இருந்து 10th யூனிட் வரைக்குமே கொஸ்டின்ஸு எல்லா டாப்பிக்கில் இருந்தும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அதாவது இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, டெஸ்ட் பேட்சில் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அண்டு நெட் சோர்ஸஸில் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த சிலபஸ்லேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் இல்லைங்களா, அப்போது இந்தந்த கேள்விகள்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னால் நம்ம ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தான், ஒரு செல்ஃப் செக் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த கேள்விகள் எல்லாமே. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம கொடுத்துட்ருக்குற டெஸ்ட்டுமே அப்படி தான். ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் அட்டன் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு 150க்கு எவ்வளோ மார்க்ஸை நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நோட்டில் சொல்லுவோம். உங்களுக்கும் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான். இந்தந்த கொஸ்டின்ஸ் நான் பேசிக்காக கூட ஒரு சில கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா, 9th யூனிட்டுக்கு கூட இவ்வளோ பேசிக்காக கொஸ்டின்ஸ் தெரிஞ்சால் கூட அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஒய் நாட், எல்லா யூனிட்டுக்குமே அந்த மாதிரி தனித்தனியாக ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தெரியும் ஹால் டிக்கெட் வந்துருச்சு. அண்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஆஸ் ஃபார் அஸ் இன்றைக்கி லாஸ்ட் ஒர்க்கிங் டே அண்ட் அவங்களுக்கு ஒரு 10 days கிடைக்கும். இதை ஒரு நல்ல டைமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு அந்தந்த டெஸ்ட்டு முடியும் போது மறுநாள் எந்த யூனிட்டு, ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் யூனிட் இன்றைக்கினா நாளைக்கு செகண்ட் யூனிட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 நாளைக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 10 யூனிட்டையுமே சேர்த்து கேள்விகள் கொடுக்கறது போல், எல்லா யூனிட்ல இருந்தும் கலந்து கேள்விகள் வர்றது போல், சரிங்களா. அண்ட் இதையும் மீறி இன்னொரு இன்ஃபோ உங்களுக்கு, இப்போ யாருக்காச்சும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியல, ஃபர்காட் பாஸ்வேர்டு போட்டுமே பண்ண முடியல அப்படின்ற சுச்சுவேஷன் யாருக்காவது இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக அகாடமிக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மார்னிங்கில் இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணி டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்க இல்லாதவங்க நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வெளியில் சொல்லும்போது வேறு யாராவது இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தால் நீங்களுமே இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காகத்தான். யாருக்காவது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, என்னால் இன்னும் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்ததுன்னு சொன்னால் நம்மளோட அகாடமிக்கு உங்கள் வாட்ஸ்அப்லேயே கூட அனுப்பி விடுங்க, உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க, சரிங்களா. நீங்கள் படிச்சிட்ருக்கக்கூடிய உங்கள் ஸ்கெடியூல் கூட இந்த டெஸ்ட்டையுமே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இது உங்களோட ஒன் மோர் ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஒரு ரிவிஷன் பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லையா. காலையில் ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆன உடனே இந்த மாதிரி பண்ணணும், இந்த 10 நாள் 15 நாளில் நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா. எப்படி இருந்தாலும் எவ்வளோ போர்ஷன் முடிச்சிருந்தாலும் அக்கார்டிங் டு தட் இதையுமே இந்த கொஸ்டின்ஸுமே நீங்கள் பார்க்குறது, உங்களுக்கு ஞாபகம் வர்றதை பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. நிமிடங்கள் மட்டுமல்ல, நொடிகளையும் வீணாக்கக்கூடாத நேரம் இது. அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். நாளைக்கு ரிவிஷன் டெஸ்ட்டில் நாம் மீட் பண்ணலாம். ரிவிஷன் டெஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஃபஸ்ட் யூனிட்டில் இருந்து அண்டு தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குது இல்லைங்களா, அதுக்குமே பார்த்திங்கன்னா தென் அண்ட் தேர் கொஸ்டின்ஸ் தனியாக வந்துடும். இதோட அதை நம்ம சேர்க்க மாட்டோம். அது எல்லா மேஜருமே பார்ப்பாங்க இல்லைங்களா, அதனால் தனியாக இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தனியாக கொஸ்டின்ஸ் வரும், அதில் உங்களுக்கு டவுட் வேண்டாம். இங்கிலீஷ் மட்டும் பார்த்திங்கன்னா யூனிட் 1 யூனிட் 2 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.